சீமான் அவர்களுக்கு அதாவது இந்த திரள் நிதின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் தான் அவருடைய கட்சியே வளர்ந்துச்சு. ஆனால் அந்த ஒரு திரள் நிதியே வந்துட்டு வருவதற்கான சாத்தியங்கள் வந்துட்டு இல்லை. குறிப்பாக வந்துட்டு வெளிநாட்டவர்கள் வந்துட்டு அவர் மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது எந்த மாதிரியான ஒரு நிலவரம்? இலங்கையிலே ஈழத்தமிழர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்தபோது 1983 ஜூலை கலவரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெயவர்த்தனாவுடைய காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்தபோது தமிழ்நாட்டிலே ஜெயவர்த்தனாவினுடைய உருவ பொம்மையை கொளுத்தி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக தெருக்களிலே ஊர்வலம் போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக காரர்கள் தான். அதிலேயும் குறிப்பாக பெரியாரிய உணர்வாளர்கள் என்று சொல்லக்கூடிய திராவிடர் கழகம் போன்ற அமைப்பை சார்ந்தவர்கள் மிக தீவிரமாக களத்திலே இறங்கி அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையுமே செய்திருக்கிறார்கள். 80களினுடைய காலகட்டத்திலே தமிழ்நாட்டிற்கு வந்துதான் அவர்கள் பல தலைவர்களை எல்லாம் சந்தித்து பல நெடுமாறன் உள்ளிட்ட பல தலைவர்களினுடைய வழிகாட்டலிலே நம்ம ஈழத்தமிழர்களுக்கு அங்கு நிகழக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக மக்களுடைய திரட்சி என்பதை உருவாக்குவதற்கு இங்கு பல தலைவர்கள் உழைத்திருக்கிறார்கள்.